தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டுல இந்த சட்டப்பேரவையில நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமா தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கிவிட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கிவிட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை. அவருடைய வித்ரா பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யாராவது பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு தேவையில்லாத அச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் அவருக்கு நேரடியாக ஆதரவு தந்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அவங்க முதல்லயே நாங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியேறி கொடுக்குறாங்க, அவங்கள வேணா அப்புறமே அவங்ககிட்ட பேசி அவங்களே வேணா மந்திரி சபையில வச்சுக்கலாமே தவிர புதிதாக அதிமுகவில இருந்து பிரிந்து வரல. அது ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேல ஒரு சர்ச்சை வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் நோட்டீஸ் சில கட்சியில கொடுப்பாங்க, அது ஸ்பீக்கருக்கு போவோம், அப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம். அந்த குரூப் யாராவது ஆதரவு தெரிவிச்சா வேண்டான்னு யாரும் சொல்ல போறது. அவர்களை அரசாங்கத்துல சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்கள் இல்லாமே அவரால் ஒரு ஸ்திரமான அரசாங்கத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தர முடியும். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க என்ன குரூப்பா, பார்ட்டியா, அணியா, என்ன அவங்க நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அவங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வாட் ஆர் தே? இல்ல எடப்பாடி பழனிசாமி இல்ல அது என்ன வாட் ஆர் தே? தி அபிஷியல் ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஒரு அபிஷியல் பார்ட்டி? அதெல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், என் கருத்தை ஆழமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உருவத்தில் வருபவர்களையும் அரசாங்கத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இல்லாமலேயே அவரால் ஒரு நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தர முடியும். அந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கீங்க. எனக்கு நேரடி தகவல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சர் போயிருந்தாங்கன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் திரு விஜய்க்கும் திரு தாவேகாவுக்கும் இன்னும் பெரிய ஆதரவு தான் வந்திருக்க முடியும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள் ஒரே கட்சிக்கு பெரும்பான்மை தரவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் என்னவென்றால் விஜய் தலைமையில அந்த மையமான அரசியல் கட்சியாக தாவேகா இருந்து சில அரசியல் கட்சிகளை சேர்த்துக் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களித்தார்களே தவிர தாவேகாவை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.